சொல்லிட்டாங்க. யார் கூட கூட்டணி? ஊழல் சக்தியோட கூட்டணி, அதாவது நம்ம திமுகவோட கூட்டணி. ஏன் இவங்க இந்த டிசிஷன் எடுத்தான்னு தெரியல. எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் தெரியல. ஒரு பொட்டி வாங்கிட்டு இப்போ அப்படிதான் பேசுறாங்க. இப்போ இவங்க பொட்டி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படிதான் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது அவருக்கு தெரியும் அவர் யாரை பத்தி பேசுவாருன்னு. ஊழல் சக்தி திமுகன்றத அவர் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவார். ஸோ அவர்னால தான் இவனால் தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆனது காரணமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த முதல்ல அதிமுக தான் கூட்டணி வச்சிருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராகவே வந்தார். பட் இப்போ ஒரு மறைவுக்கு அப்புறம் இவங்க அந்நிய தலைமை எடுத்து நடத்தும் போது கூட்டணி யார் கூட இருக்கும்போது ஒன்றா அதிமுக கூட இல்லை தாவக கூட இல்லை தனியாக நிற்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் சடனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. ஃபோட்டோலாம் எல்லாமே பார்த்துருப்போம். இவங்க எதனால் அதை அப்படி பண்ணாங்க தெரியல. இது அவங்க பாசிட்டிவாக பார்க்குறாங்களா எப்படின்னு தெரியாது. பட் ஆனால் மக்கள் பார்க்கறது எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஒரு யார் அவர் இப்படி பண்ணதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கிறிஸ்டம் பண்ணாங்க, எவ்வளோ கிண்டல் கேலிகள் அவமானங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னங்கள்லாம் விஜயகாந்த் சார் பண்ணாங்கன்னு தெரியும். தெரிஞ்சவங்க போயிட்டு அவங்க கூட சேர்றதுன்றது தெரியல. ஏன்னா இப்போ அது யாருமே பாராட்டல. இது எப்படியும் இந்த கட்சி இருக்காது, அவள் தான் ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு. ஒரு விஜயகாந்த் சாரோட ஆத்மா கூட சாந்தி அடையாதுன்ற மாதிரி இப்போ எதிர்கட்சி தலைவர் அதிமுக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க அவ்வளோ ஊழல் பண்ணி அவ்வளோ உங்க விஜயகாந்த் சார் அவ்வளோ கேவலப்படுத்தி அதெல்லாம் பண்ணியும் நீங்க அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது என்ற வகையில் நான் தெரியல. வேற 200+ ஜெயிப்புன்ற வேற ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. இது எந்த அளவுக்கு நான் தெரியல. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பேசுனது எல்லாமே வீடியோவா இப்போ நம்ம விச்சுவல் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவெல்லாம் என்ன பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ அம்மையார் போய் இப்படி ஜாயின் பண்ணது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது யாருமே வரவேற்கல. நீங்க வேற யாரும் கட்சி கூடயோ டிவிக்கே இல்லை, வேற யாரும் அதிமுக கூட போயிருந்தாலும் சரி ஓகேன்னு விட்டுடலாம். பட் ஊழல் சக்தியோட போய் நீங்க கூட்டணி வச்சு அது உங்க டிசிஷன் தான். ஆனால் இது தொண்டர்கள்லாம் எடுத்த முடிவு நீங்க சொன்னீங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பு. தொண்டர்கள்லாம் யாருமே சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு மீட்டிங் பிரச்சாரம் பண்ணும்போது கூட டிவிக்கேவோட தான் கூட்டணின்ற மாதிரி தான் அந்த தொண்டர்கள் கத்தினாங்க. நீங்களும் என்ன சொன்னீங்க? தொண்டர்களுக்கு என்னவோ அதுதான் நாங்கள் செய்வோம்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல நாங்கள் தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க, அதனால தான் நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சோன்னு நீங்கள் சொல்றீங்க. இது ஒத்துக்க முடியாது. பட் நீங்கள் சொல்றீங்க எனிவே அது உங்கள் டிசிஷன், உங்கள் கட்சி. இதில் நீங்கள் தோப்பீங்களா ஜெயிப்பீங்கன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஊழலே இல்லாமல் கட்சி கூட சேர்ந்துனா கூட பரவாயில்ல. விஜயகாந்த் சார் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கேவலப்படுத்தி பேசணும் கட்டி போய் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க. இதை ஆன்மா மணிக்குமான்னு தெரியாது, அவங்க என்ன நினைப்பாரு கூட நம்மளுக்கு தெரியாது. நான் இருக்கும்போது என் கூட இருந்தா இப்போ நான் மறைஞ்ச பிறகு அவங்க கூட போய் இது கூட்டணி வச்சிருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க.